1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தருகிறாள். 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும். அன்னையின் தலையில் ஜடாமுடியை கிரீடம் போல் அமைந்திருக்கும். ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகும். அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம். இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதே இதன் அர்த்தமாகும். கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தினார். அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்தார். பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இவ்வாலயத்தில் நடந்துள்ளது. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளாரை அம்மா என்றே அழைக்க துவங்கினர். ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறார்கள். மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையே சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. புற்று மண்டபம். இக்கோவிலில் உள்ள புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியதாகும். இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்து வருகிறது. புற்று மண்டபத்திற்கு வலது புறம் சப்த கன்னியர் கோவில் உள்ளது. இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டது. சப்த கன்னியர்கள் ஆதி பராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் உண்டு. மேல்மருவத்தூர் சிறப்புகள். மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவது சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றினை இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுகிறது. இங்கு ஜாதி மத இனம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள் சென்று அன்னையை வழிபட முடியும்.